அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த டூ வீலர் மோட்டார் வாகனங்கள் குறித்து பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருவன் என்ற முறையிலே இதை பொதுமக்களுக்கு, அரசு துறைக்கும், அரசாங்கத்திற்கும், வட்டார போக்குவரத்து அலுவலருக்கும் பதிவிடுகிறேன். அதாவது, நடந்து செல்லும் மக்கள் டிவிஎஸ் 50, ஹோண்டா, ஆக்டிவா, ஸ்கூட்டி இப்படிப்பட்ட வாகனங்கள் செல்வார்களாக யாராக இருந்தாலும் சரி, சாலையிலே சென்று கொண்டிருக்கும் போது சிக்னலிலோ அல்லது முந்தி செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களை பக்கத்தில் நின்றால் அந்த சைலன்சரில் இருக்கக்கூடிய கரியமில வாயு என்ற விஷவாயு புகை நேராக மனிதனின் முகத்திற்கு அடிக்கும் அளவிலே அந்த சைலன்சர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்களுக்கு, நானும் பாதிக்கப்பட்டவன், மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு, ஆஸ்மா இப்படிப்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய இந்த இருசக்கர வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சைலன்சர்களை எந்த அளவுக்கு தாழ்வாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைத்த பிறகுதான் ஆர்டிஓ, மாவட்ட வாகன பதிவாளர் அவர்கள் அதை ஸ்டார்ட் செய்து தூரத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் மனித முகத்தில் அடிக்கிறது புகை என்பதை உணர்ந்து அதற்கு உரிமம் வழங்கி சாலையிலே அதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். இது நான் கற்பனை செய்து பார்க்கவில்லை. நீங்களும் இதை பார்க்கக்கூடிய எனது நண்பர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, யாராக இருந்தாலும் நிற்க வைத்தோ அல்லது நடந்து செல்லுங்கள். ஏசி காரிலே கண்ணாடிகளை ஏற்றி கொண்டு செல்பவர்களுக்கு இது பொருந்தாது. எனவே நடந்து செல்பவர்கள், டூ வீலர் செல்பவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், என்னை போன்று வயது முதிர்ந்தவர்கள், அப்படி நடந்து செல்லும் பொழுதோ அல்லது டூ வீலர் செல்லும் போதோ முன்னால் நின்று கொண்டிருந்த வாகனமும் சரி, சென்றாலும் சரி, அதனுடைய புகை நேராக முகத்தில் தான் வந்து அடிக்கிறது. அந்த அளவுக்கு வடிவமைத்திருக்கிறார்கள் இன்றைய மேனுஃபேக்சரிங், அதாவது இருசக்கர வாகனங்கள், அதிநவீன இருசக்கர வாகனங்களை தயாரிக்கும் கம்பெனிகள். எனவே இது குறித்து மோட்டார் வாகன அமைச்சர் அவர்களும் சரி, இதை சீரியஸாக, அதாவது ஒரு பொதுமக்களின் உடல் நலத்தை கருதி, ஒரு வியாதி தான், ஒரு நோய் தொற்று தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இல்லை. காலப்போக்கில் அனைவருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, நுரையீரல் பாதிப்பை ஏற்படக்கூடிய மருத்துவர்கள் இதை அறிக்கையாக கொடுக்கவில்லை என்றாலும் சரி, இது உண்மை, நிச்சயம், சத்தியம் என்பதை உணர்த்துகின்றேன். தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களில் அந்த சைலன்சர்களில் அதிக ஒலியும், அதே சமயத்தில் அந்த புகைப்போக்கி நேராக மனித முகத்தில் அடிக்கக்கூடிய வகையிலும் அமைத்திருந்தால் அந்த வாகனங்களுக்கு சாலை விதிகளின்படி அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்பது நான் தனிப்பட்ட முறையில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இது நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியது. என்னால் நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு பொதுநல வழக்கை தொடர அளவுக்கு எனக்கு வசதியும் வாய்ப்பையும் ஆண்டவன் இல்லை, என்னால் அதை உருவாக்கி கொள்ள முடியவில்லை என்பதுதான் எனது வருத்தம். எனவே நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சரி, நீதித்துறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சரி, இந்த வழக்கை தானாக முன்னெடுத்து இது உண்மையா பொய்யா என்று கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.